கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கூட இந்த நாளுடைய சமூகத்திலே நாம் கடந்து வந்து தேவனை ஆராதிக்க முடியாய் தேவன் கிருபை செய்தபடினாலே என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதிக்க அவர் கிருபை தந்தபடினாலும் என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். சங்கீதம் 90:12 வாசியுங்கள். Psalm 90:12. சங்கீதம் 90 சங்கீதம் 12வது வசனம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். ஆமென். நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மனமகிழ்ச்சியின் இந்த காலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் என்று சொல்லி இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த வார்த்தையிலே இருந்து எங்கள் அன்பின் பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னோடும் பேசும், உடைய பிள்ளைகளோடும் கூட நீர் பேசும். நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, கேட்டு அதன்படி ஆண்டவரே மதநாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுடைய வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்த வேண்டியதான கிருபைகளை தந்து மதநாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். எல்லாரும் வாசிக்கலாமா? எல்லாரும் வாசிங்க. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கும் பொழுது இது மோசேயினுடைய ஜெபமாக இருக்கிறது. அவர் தேவனை நோக்கி பார்த்து வேண்டுதல் செய்ததான ஒரு வார்த்தையை தான் இந்த வசனமாய் நாம் வாசித்திருக்கிறோம். அதில் அவர் தனக்காக மாத்திரமல்ல, தன் மூலமாய் தேவன் நடத்தி கொண்டு வந்த சபைக்காகவும் சேர்த்துதான் இந்த விண்ணப்பத்தை வைக்கின்றார். தேவன் அவர்களை வனாந்தரத்திலே நடத்தி கொண்டு வந்ததான இந்த 40 ஆண்டு காலங்களிலே அநேக காரியங்கள் நாம் பார்க்கிறோம். தேவ ஜனங்கள் என்றவர்கள் சொல்லிக் கொண்டாலும் கூட தேவனுக்கு விரோதமாகவே அந்த வனாந்தரத்திலே அதிகமாய் கிரியை செய்தார்கள். தேவனுக்கு எரிச்சலை உண்டு பண்ணினார்கள், கோபத்தை உண்டு பண்ணினார்கள். தேவனை வெறுத்து விடக்கூடிய அளவிற்கு தேவனுக்கு விசனத்தை உண்டு பண்ணினார்கள் என்று சொல்லி அந்த 40 ஆண்டு பிரயாண காலங்களை நாம் யாத்திராகமும் எண்ணாகமும் உபாகமும் இதையெல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. 40 நாட்களிலே போய் சேர வேண்டியதான கானான் தேசத்தை 40 ஆண்டு காலங்கள் அவர்கள் கடந்தும் கூட போனவர்கள் 2 பேர் மாத்திரம்தான். மற்றவர்கள் எல்லாரும் அந்த வனாந்தரத்திலேயே பிரேதங்கள் ஆனார்கள் என்று தான் நாம் பார்க்கிறோம். நடத்தி கொண்டு வந்த தேவதாசன் மோசையும் கூட ஆரோனும் கூட தீர்க்கதரிசியாகிய மிரியாமும் கூட பிரவேசிக்க முடியாமல் போனதுதான் மிகவும் துக்கமான ஒன்று. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, யாராயிருந்தாலும் தேவனுடைய சத்தத்திற்கும் சித்தத்திற்கும் செவி கொடுக்கவில்லை என்றால்
பரம கானானுக்குள்ளே பிரவேசிப்பது மிக கடினம். ஆமென். அது சொல்லுகிற நாங்கள் ஊழியர்களாக இருந்தாலும் சரி, கேட்கிற விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே நியாயம்தான். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ இங்கே அவர் ஜெபிக்கக்கூடியதான அந்த ஜெபத்தில் நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். நம்முடைய நாட்களை நாம் எண்ண வேண்டுமா? நாம் வருஷந்தோறும் சில நாட்களை நாம் எண்ணுகிறோம். இப்பொழுது கூட நாம் செபித்தோம். எந்தெந்த நாட்களுக்காக நாம் செபித்தோம்? ஆதியாகமம் 48:15 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் வாசியுங்கள். ஆதியாகமம் 48:15. அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும். ஆமென். நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் என்று சொல்லி, யார் இந்த வார்த்தையை சொல்வது? யாக்கோப். அப்ப பிறந்த நாளை இன்று தான் நாம் கொண்டாடுகிறோம் அல்லது நினைவு கூறுகிறோம் என்று அல்ல, அன்றைக்கு அவர்கள் நினைவு கூர்ந்திருக்கிறார்கள். இது நம்ம இந்த அறிவும் இந்த ஞானமும் அல்லது இந்த கொண்டாட்டமும் நமக்கு எல்லோருக்கும் வருஷம் இருக்கிறது. ஆமென். நாம் தாயின் வயிற்றில் இருந்த காலங்கள் எத்தனை காலங்கள்? 10 மாதம் கரெக்டாக இருந்தோமா எல்லாரும்? இல்லையே. சொல்கிறது 10 மாதம், ஆனால் யாரும் 10 மாதம் இல்லை. நம்ம டாக்டர் கூட இருக்காங்க. 10 மாதம் யாரும் இல்லை, டாக்டர் கூட இருந்திருக்க மாட்டார். ஆமென். அல்லேலூயா. யாராக இருந்தாலும் 10 மாதம் அல்ல, ஒரு பிராண உற்ப திட்ட காலம் என்று தான் வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 139:16 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் வாசிக்கக்கூடிய அந்த வசனத்தை வாசியுங்கள். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே, அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதி இருந்தது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என் தாயின் கற்பத்தில் நான் உருவாகும் முன்னமே என்னை அறிந்த தேவன் என்று சொல்லி நம்முடைய முற்பதாக்கள் அநேகர் சொல்லி இருக்கிறார்கள். அதில் இங்கே சங்கீதக்காரர் பார்க்கும் பொழுது அவர் இன்னும் ஒரு படி மேலே போய் என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. கரு என்று சொன்னால் எத்தனை மாதம் ஆனாதான் நமக்கு கரு தெரியும்? சயின்டிஃபிக் பிரகாரம் இல்லை சகோதரிகள் இருக்கீங்க, அந்த சிம்டம்ஸ் எத்தனை நாளில் எத்தனை மாதத்தில் தெரியும்? 3 மாதம், சில பேருக்கு 1 மாதம், இல்லை 1 மாதம் கடக்கும் பொழுது அந்த சிம்டம்ஸ் நமக்கு தெரியும்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே சங்கீதக்காரர் சொல்றார், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. எப்போ கண்டது? என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உம்முடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அங்கே என்ன இருந்தது? அப்போ அங்கே என்ன இருந்தது? ஒன்றுமே இல்லை. இந்த அத்தி பழத்தில் விதை இருக்கும், பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பெருசு இருக்கு. கசகசா கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதை விட பொடியாக இருக்கும். ஆனால் அதில் அவ்வளோ ஒரு பெரிய அத்திமரம் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா? ஆனால் சங்கீதக்காரர் சொல்றார், அதில் அவ்வளோ பெரிய அத்திமரம் இருக்கிறது என்றதை தேவன் முன்னமே என்ன செய்துட்டார்? அதில் இருக்கிறது அவர் கண்டு இருக்கிறார். அதே போல ஒரு அணுவிலே, அந்த ஜீவ அணுவிலே இருக்கக்கூடிய நம்முடைய உருவத்தை, அதில் இருக்கக்கூடிய அவயவங்களை, உள்ளான அவயவங்கள் வெளியான அவயவங்கள் எல்லாவற்றையுமே அவருடைய அந்த புஸ்தகத்தில் என்ன செய்துட்டாரா? எழுதி வச்சதை தான் நமக்குள்ளே வச்சு அனுப்புகிறார். அல்லேலூயா. நான் பெத்தேன்னு யாரும் சொல்லவும் கூடாது, நான் தான் காரணம்னு யாரும் சொல்லவும் கூடாது. ஆமென். அல்லேலூயா. இது தேவனுடைய கிரியை. ஆமென். ஆகவே பிறந்த நாள் நாம் கொண்டாடுவது
நல்லதுதான், நன்றி செலுத்தும்படியா. ஆனா ஒரு ஆண்டு நாம் நெருங்குகிறோம். எங்க நெருங்குகிறோம்? வனாந்தரத்தை ஒவ்வொரு வருஷம் கடக்கும் பொழுதும் கானானை நெருங்குகிறோம் என்றுதான் அந்த நினைப்பு தான் இருந்திருக்க வேண்டும். என் நாட்களை என்னும் அறிவு என்பது பிறந்த நாள் கொண்டாட்டம், கேக் வெட்டுறதுலையும் சாப்பிட்றதுலையும் மாத்திரம் அல்ல, நான் அவரோடு சேர்ந்து கொள்வதற்கு நான் நெருங்குகிறேன். அல்லையா? ஆனால் அப்படி நினைக்கிறோமா? நாம் அன்னைக்கு நினைக்கவே மாட்டோம். அடுத்து நாம் நினைவு கூறுவது மரண நாள். நம்முடைய பாஸ்டருடைய அந்த நினைவு நாள் கூட ஜூன் மாதம் 4ஆம் தேதி வருகிறது. அன்றைக்கி எலெக்ஷனுடைய ரிசல்ட் இருக்கிறதுனால சண்டேவே வச்சிடலாம் அப்படின்னாங்க. எனக்கு வேணாலும் நினைவு கூறலாம், தவறு இல்லை. ஆமேன். இன்றைக்கும் கூட அவர் நம்மோடு கூட இருந்து இங்கே அமர்ந்து கொண்டு இருந்தது, அவர் நம்மோடு பேசினது, நம்மை நடத்தினது எல்லாம் நாம் எப்போது வேண்டும் என்றாலும் நினைவு கூறலாம். ஆமேன். ஹல்லேலூயா. ஏனால் மரித்தவர்களும் மரணத்தில் இறங்கினவர்களும் தான் என்ன செய்ய முடியாது? தேவனை துதிக்க முடியாது. காரணம், அவர்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தேவன் கொடுத்திருக்கிறார். அவங்க ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள் இளைப்பாரி கொண்டு இருக்கிறார்கள். தேவன் அவர்களுக்கு ஒரு ரெஸ்ட்டை கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஊழியம் செய்தது போதும், கொஞ்சம் ஓய்வெடுங்கள். இந்த பூமியிலே நீங்கள் பட்ட கஷ்டங்கள், நஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள் எல்லாம் அனுபவித்தது போதும். நீங்கள் என்ன செய்யுங்க? ரெஸ்ட். நான் வரலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. அப்போ இப்போ நாம் அவரெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. சாமுவேல சவுல் போய் டிஸ்டர்ப் பண்ண மாதிரி பாஸ்டர் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவர் இளைப்பாரி கொண்டிருக்கிறார். ஆனால் அவரை நாம் நினைவு கூர்ந்து அவர் நடந்த பாதைகளும் அவர் விட்டு சென்றதான ஊழியங்களும் அதை நாம் நிறைவேற்றுவதற்கான தருணங்களை எப்படி உருவாக்கி கொண்டு நாம் எப்படி அந்த வழிகளிலே நாம் நடந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்கலாம் என்பதை தான் நாம் நினைவு கூற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த மரணம் அடையும் நாளையும் கூட எரேமியா 52:11 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எரேமியா 52:11 வாசியுங்கள். சீக்கிரம். 52:11. சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி அவனுக்கு 2 விலங்குகளை போடுவித்தான். பின்பு பாபிலோன் ராஜா அவனை பாபிலோனுக்கு கொண்டு போய் அவன் மரணம் அடையும் நாள் மட்டும் அவனை காவல் வீட்டில் அடைத்து வைத்தான். மரணம் அடையும் நாள் மட்டும் அவனுக்கு ஒரு காவல். சிதேக்கியாவின் ராஜா மரணம் அடையும் நாள், மரணத்திற்கு பிற்பாடு அல்ல, மரணம் அடையும் நாள் மட்டும் சில பேருக்கு காவல் இருக்கிறது, சில கட்டுகள் இருக்கிறது. தாவீது கூட சொல்றார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம் என்ன தெரியுமா? அவர் அப்படி சொல்றதுக்கு, அவர் தேவனோடு இருந்தார். அவர் தேவனோடு இருந்தார், தேவன் அவனோடு கூட இருந்தார். ஆனால் அநேகருக்கு இந்த ஒரு விசுவாசம் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய இந்த விசுவாசம் எல்லோருக்கும் இல்லை. நமக்கு மரணம் என்பது முற்றுப்புள்ளி அல்ல. அதிலிருந்து நாம் மறுபடியும் புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறோம் என்றதான ஒரு நியூ என்ட்ரி தான் நமக்கு அந்த இளைப்பாறுதல். அல்லேலூயா. நமக்கு அது முற்றுப்புள்ளி அல்ல. உலகத்தார் வேணா சொல்லலாம், ஓ முடிஞ்சு போச்சு அப்படின்னுட்டு. நமக்கு அதுதான் ஒரு புதிய ஆரம்பத்திற்கான ஒரு காத்திருத்தல். அல்லேலூயா. விதையை விதைக்கிறோம், விவசாயிகள் விதையை விதைக்கிறாங்க. நாம கூட தோட்டத்தில் விதைகளை விதைச்சிருக்கீங்களா? ஆமாம், விதைக்கிற நாம காத்திருக்கிறோம். அது எப்பொழுது முளைக்கும்? சில விதை 3 நாட்களில் முளைக்கும், சிலது 7 நாட்கள் ஆகும், சிலது 1 மாத காலம் கூட ஆகும். ஆனால் முளைக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் ஒவ்வொருவரும் விதைக்கிறோம். ஆமென். இந்த சரீரமும் அப்படித்தான். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். அல்லேலூயா. அப்போ இந்த ஜென்ம சரீரத்தை நாம் விதைக்கிறோமே ஒழிய புதைக்கிறோம் என்று சொல்வது கூட தவறுதான். ஏனென்றால்
நான் சில ஊழியக்காரர்கள் அதை அந்த பிரேதத்தை புதைக்கும் பொழுது அல்லது விதைக்கும் பொழுது அவங்க சொல்லக்கூடியதான காரியங்கள், நாங்கள் மண்ணுக்கு மண்ணாகும் புழுதிக்கு புழுதியாகும் என்ன செய்கிறோம் ஒப்புக்கிறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அது சரியான ஒரு வார்த்தையாய் எனக்கு தெரியவில்லை. ஒரு விவசாயி ஒரு விதையை விதைச்சிட்டு மண்ணுக்கு மண்ணும் பொழுதிக்கு பொழுதியா நம்ம ஒப்பு கொடுத்துறேன்னு அது என்ன ஆகும்? அந்த விதை இப்போ முளைக்காதுன்ற ஒரு அப்படிதான் ஆயிடும். பதரை விதைத்தால் அது முளைக்காது. நல்ல முத்துக்களை விதைகளை விதைத்தால் அது என்ன செய்யும்? முளைக்கும். அப்படி என்றால் நாம் முத்துக்களாய் நல்ல விதைகளாய் இருக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தருக்குள் நாம் நித்திரை அடைந்து நாம் கடந்து போவோம் என்று சொன்னால் நிச்சயம் இயேசு வரும் பொழுது எழுப்புவார். ஹல்லேலூயா. அப்ப நாம பாஸ்டர் இந்த 4ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ நினைவு கூறினாலும் பரவாயில்ல, நினைவு கூறலனாலும் பரவாயில்ல, ஆனால் வருகையின் நாளிலே எழுப்பப்படக்கூடிய நாளிலே அவரை நாம் சந்திப்போம் என்றதான இந்த நாட்களை என்னும் அறிவை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். இதுல தான் நமக்கு ஞான இருதயத்தை தேவன் கொடுக்க வேண்டும் என்று மோசே அன்றைக்கு வேண்டுதல் செய்கின்றார். அது மாத்திரமல்ல, அநேக நாட்கள் இருக்கிறது, சிறு வயதின் நாட்கள் என்று எசேக்கியேல் 16:22 எசேக்கியேல் 16:43 இளவயதின் நாட்கள் என்றும், எசேக்கியேல் 23:19 வாலிபத்தின் நாட்கள் என்றும், யோபு 30:16 உபத்திரவத்தின் நாட்கள் என்றும், இப்படி அநேக உலக பிரகாரமான சில வார்த்தைகள் அல்லது கிரியைகள் அடங்கிய அந்தந்த காலகட்டத்தின் நாட்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நமக்கும் கூட இளவயதின் நாட்கள் ஒன்று உண்டு, வாலிபத்தின் நாட்களும் உண்டு, சிறு வயதின் நாட்களும் உண்டு, உபத்திரவத்தின் நாட்களும் உண்டு. யாருக்காவது உபத்திரமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் உண்டு. ஆனால் யோபுக்கு வந்த அளவுக்கு நமக்கு இல்லை, இல்லையா? ஏசு சிலுவை சுமந்த அளவுக்கு நமக்கு இல்லை. அப்படியெல்லாம் இருந்தாலும் நம்மெல்லாம் அல்லேலூயா சொல்லுவோமா என்னன்னு நமக்கு தெரியாது. நமக்கு கொடுக்கப்பட்ட பலனுக்கு தக்கபடித்தான் தேவன் எல்லாவற்றையும் அனுமதிக்கிறார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட பெக்ஸ்மேன் பாட்டே பாடிட்டார் இல்லையா? திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார், ஒரு நாளும் விடமாட்டார். நமக்கு என்ன எந்த அளவுக்கு பலன் இருக்கோ அல்லது எந்த அளவுக்கு தெரியும், அவருக்கு லிமிட் தெரியும். யோபுவை குறித்து அவர் நம்பிக்கை வைத்து சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்து, நீ போய் என்ன வேணாலும் செய், ஜீவனை மாத்திரம் தப்ப விட, மற்றது என்ன வேணாலும் செய். அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்து என்ன செஞ்சாலும் என்ன செய்ய மாட்டான், சாத்தான் சொன்ன அந்த வார்த்தையை நிறைவேற்றவே மாட்டான். என்ன வார்த்தை சொன்னான் சாத்தான்? உமது முகத்திற்கு எதிரே நின்று தூஷிக்கான பாரும். அவரும் சொல்லிட்டா, சரி நான் பார்க்குறேன் போ, நான் பார்க்கறத விட நீ தான் பார்க்கணும். ஆமென். நான் பார்க்கறத விட நீ தான் தெரிஞ்சுக்கணும். என்னுடைய பிள்ளையை குறித்து, என்னுடைய தாசனை குறித்து எனக்கு தெரியும். அதை உலகறிய செய்ய ஒன்றை நான் பயன்படுத்திக்கிறேன், வேணா நீ என்ன செய். இப்போ சாத்தான் யோபை சோதிக்கலன்னா அந்த புக்கே வந்திருக்காது வேதத்தில். ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவன் எதை செய்தாலும் நன்மைக்காகவே செய்கிறார். அவருடைய உபத்திரவத்தின் நாட்கள் எல்லாமே நன்மையாக மாறினது. நமக்கும் கூட எப்படிப்பட்டதான உபத்திரவங்கள், அது வாலிபத்தில் வந்தாலும் சரி, இள வயதில் வந்தாலும் சரி, சிறு வயதில் வந்தாலும் சரி, பிறந்த நாளிலே வந்தாலும் சரி, அல்லது நாம் மரிக்கக்கூடிய தருவாயிலே, அல்லது அந்த நாள் மட்டும் கட்டப்பட்டு நாம் காணப்பட்டாலும் கூட தேவன் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய முற்பதாக்களுடைய அந்த அட்டவணை வரிசையில் இவ்வளவு காலங்கள் இவ்வளவு நாட்கள் இவர்கள் வாழ்ந்தார்கள் என்று ஆதியாகமம் 5வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆனால் ஒருவரை குறித்து மாத்திரம் விசேஷமாய் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் யார்? யார் அவர் தெரியுமா? வாசிங்க 21 24 வரலாம். 5 ஆதியாகமம் 5 21 24 வரை. ஏனோக்கு
65 வயதான போது மெத்துசலாவை பெற்றார். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்றார். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்து கொண்டார். ஆமென். அல்லேலூயா. நமக்கு ஒரு வருஷத்துக்கு 365 டேஸ். ஏனோக்குக்கு எவ்வளவு காலம்? 365 வருஷங்கள். அந்த 365 வருஷங்கள் அவர் வாழ்ந்தார். ஆனால் கணக்கில் எடுக்கப்பட்டது மாத்திரம் என்ன? உலக பிரகாரமாக 365. ஆனால் தேவனோடு அவர் சஞ்சரித்தார் என்று சொல்லக்கூடிய நாட்கள் 300. அப்ப 65 ஆண்டுகள் தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை. முற்பிதாக்கள் வரிசையில் வந்திருந்தாலும் கூட 65 ஆண்டுகள் தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை. நான் கூட பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட 16 ஆண்டு காலங்கள் எனக்கு இயேசுவை குறித்து முழுமையாக தெரியாது. ரோமன் கத்தோலிக்க சபையிலே பிறந்து வளர்ந்து அங்கு 4 ஆண்டுகள் அந்த திருப்பலியிலே ஃபாதருக்கு உதவியாக எல்லாம் இருந்து செயல்பட்டு அதனுடைய எல்லா காரியங்களும் தெரியும். எங்கள் அப்பாவுக்கு என்னை ஃபாதர் ஆக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் நான் பாஸ்டர் ஆயிட்டேன். கர்த்தர் என்னை இப்படி கொண்டு வந்திருக்கிறார். அதனால எனக்கும் தகப்பனுக்கும் நிறைய போராட்டம் இருந்தது. எந்த அளவுக்கு என்னை நேசித்தாரோ அந்த அளவுக்கு வெறுக்கவும் செய்தார். ஆனால் என் தேவன் இன்றளவும் நேசித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் உள்ள மனுஷர்கள் எல்லாம் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் நம்மை நேசிக்கிறார்கள். அது இல்லை என்ற பொழுது அந்த நேசங்கள் என்ன செய்கிறது? அந்த பாசங்களும் நேசங்களும் அன்பும் என்ன செய்கிறது? மாறுகிறது. ஆனால் நாம் பாவிகளாய் இருக்கையில் நம்மை தேடி வந்து நேசித்தவர் நம் இரட்சகர் இயேசு மட்டுமே. அல்லேலூயா. 16 ஆண்டுகள் இயேசு இல்லை. இயேசுவை தெரியும் ஆனா இல்லை. ஆவியானவரையும் தெரியும் ஆனா இல்லை. அப்ப என்னுடைய வாழ்க்கையிலும் கூட இப்ப எனக்கு 58. அப்ப அந்த 16 கழிச்சா என்ன இருக்கும்? அப்போ ஏனோக்குடைய வாழ்க்கையில 65 காலங்கள் தேவன் இல்லை. தேவனோடு சஞ்சரித்த வருஷங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது 300 ஆண்டுகள். ஆனால் அந்த 300 ஆண்டுகளும் தேவனோடு சஞ்சரித்தார் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவர் சன்னியாசியா? அவர் சாதுவா? அப்படி இருந்தால்தான் தேவனோடு வாழ முடியுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. அப்படி யாரும் தப்பா நினைக்க கூடாது, இமயமலைக்கெல்லாம் யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லி தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் 300 ஆண்டுகள் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு என்ன செய்தார்? குமாரரையும் குமாரத்தி, அதுவும் தேவனுடைய சித்தம். ஆமென். குடும்ப அமைப்பிலே குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றுக்கொள்வது அது விரசம் அல்ல. அது என்ன? தேவனுடைய அனாதி தீர்மானம். அவருடைய வாக்குத்தத்தம்னே சொல்லலாம். பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அது எப்படிப்பட்ட சந்ததியை பலுகி பெருக செய்யணும்? அதை மல்கியாவில் நீங்க வாஸ்து பார்த்தா தான் தெரியும். தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படித்தானே. தேவன் ஒருவரை அல்லவா தெரிந்தெடுத்தார். பின் ஏன் ஒருவனை தெரிந்தெடுத்தார்? அவரிடத்தில் தான் ஆவி அளவில்லாமல் இருந்ததே. பின்ன ஏன் ஒருவனை தெரிந்தெடுத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததி. நம் ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்திருப்பது தேவன். தாயின் கற்பத்தில் அந்த சிறு அணுக்களாய் உருவாக முன்னமே ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயரில் அந்த அவயங்கள் எல்லாம் உருவேற்கப்படும் நாட்கள் எல்லாம் எழுதப்பட்டதற்கு காரணம் தேவ பக்தியுள்ள சந்ததி நம் மூலமாய் இந்த உலகத்திற்குள்ளே கடந்து வரவே. இந்த நாட்களை என்னும் அறிவை தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று மோசே அன்றைக்கே ஜெபித்து விட்டார். நம்முடைய இருதயம் ஞான இருதயமாய் இருக்க வேண்டும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற பொழுதே எடுத்துக்கொள்ளப்பட்டார். நாமளும் சஞ்சரித்துக் கொண்டே இருந்தால் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமென். எப்படி சஞ்சரிக்கணும்?
நமக்கு குடும்பம்னு ஒன்று கொடுக்கப்பட்டிருந்தா அந்த குடும்பத்திலே நம்முடைய ரோல் என்ன? கணவனா கணவனுக்குரிய கடமையை செய்ய வேண்டும். மனைவியா மனைவிக்குரிய கடமையை செய்யணும். இன்னைக்கு கணவனுடைய கடமை எது, மனைவியினுடைய கடமை எதுன்னே தெரியவே மாட்டேங்குது. கணவனுக்குரிய டியூட்டி என்ன, மனைவிக்குரிய டியூட்டி என்னன்னே தெரியல. அன்னைக்கு நாம் நினைக்கிறோம் எல்லாம் உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு மாயையான ஒரு கதைகளை அல்லது மாயையான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி விட்டார்கள். இந்த மாயையிலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகள் வெளிவர வேண்டும். இந்த மாயையில சிக்கி கொள்ளக்கூடாது. வேதத்தில் கணவனுக்கு என்று என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கதோ அதையெல்லாம் நாம் நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. மனைவிக்கென்று எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கதோ அதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. இந்த டெய்லி ரொட்டீன் ஒர்க். அதே போல பிள்ளைகள், மாமியார், மருமகள், யாரெல்லாம் இருக்காங்க வருவாங்க, எல்லாருக்குமே தாத்தா பாட்டி இருந்தாலும் அவங்களுக்கு கூட சில ரோல் இங்கே இருக்கு, சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில். முதிர் வயதான ஸ்திரீகள் என்ன செய்யணும், எப்படிப்பட்ட நடக்கை உள்ளவர்களாக அவங்க இருக்கணும், பேதர் அழகா எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றையும் ஒவ்வொரு அவங்கவுங்க ரோல் என்ன என்பதை உணர்ந்து அதை நிறைவேற்ற வேண்டும். சில பேருக்கு ஒரே ஆளுக்கு 4 ரோல் கூட இருக்கும். சில சினிமாவில் ஒருத்தருக்கு 4 என்ன இது சொல்றது, டபுள் ஆக்ஷன், ட்ரிபிள் ஆக்ஷன், அப்புறம் எத்தனையோ ஆக்ஷன்லாம் வருது இல்லையா? அந்த மாதிரி அநேக ரோல் இருக்கும். ஒருத்தர் கணவனாகவும் இருப்பார், அப்பாவாகவும் இருப்பார், மாமாவாகவும் இருப்பார், சித்தப்பாவாக இருப்பார், பெரியப்பாவாக கூட இருப்பார், தாத்தாவாக கூட இருப்பார் இல்லையா? அதே போல் சகோதரிகளுக்குள்ளும். அப்போ அந்தந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன தான் செய்யணும், நடிக்க வேண்டாங்க, செய்ய வேண்டியதை செய்யணும். வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். ஒருத்தருடைய கடமையை இன்னொருத்தர் மேல திணிக்க கூடாது. திணிக்கிறாங்களா இல்லையா? வீட்டில் பயப்படாம சொல்லுங்க, தேவ சமூகத்தில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா நிறைய குடும்பங்கள்ல நான் பார்க்குறேன், பிரச்சனைகளை பார்க்குறேன். அதுக்காக ஜெபிக்க சொல்லக்கூடிய ஜெப குறிப்புகளையும் பார்க்குறேன். அதனால தான் சொல்கிறேன், அவரவர் அவங்க ட்ராக்ல ஒழுங்காக ஓடனா, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் எச்சை அடக்கத்தோடு ஓடணும். அழிந்து போகிறதான அந்த கப்பை பெறுறதுக்கே ஓடுறாங்கன்னா, அழியாத கிரீடத்தை பெறுகிறவர்களாகிய நாம் நமக்கு நியமிக்கப்பட்ட பாதையில் எப்படி ஓடணுமா? பொறுமையோடு. அப்படின்னா அந்த நிதானம், நமக்குன்னு என்ன கொடுக்கப்பட்டிருக்க என்பதை நிதானித்து நாம் ஓட வேண்டும். அதைத்தான் நம்முடைய நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு தாரும் என்று சொல்கிறார். தானியேல் ஒரு நல்ல தீர்க்கதரிசி இல்லையா? ஆனா அந்த தானியேலுக்கு கூட சொல்லப்பட்டது 12:13 வாசிங்க. தானியேல் 12:13. நீயோ வென்றால் முடிவு வருமட்டும் போயிரு, நீ இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான். நாட்களின் முடிவிலே. தானியேல் வாழ்ந்த காலத்துல நாம இல்லை, ஆனால் தானியேல் வாழ்ந்தார். அது சரித்திரத்திலே பதிக்கப்பட்டிருக்கிறது. சொப்பனங்களையும் இன்னும் அநேக காரியங்கள், மறைப்பொருள்களையும் வெளிப்படுத்தக்கூடியதான கிருபையையும் ஞானத்தையும் கொடுத்திருந்த அந்த தானியேலுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கடைசி நாட்களிலே அந்த நாளுக்கு நீ எழுந்திருக்கணும், உனக்குரியதை நீ பெற்றுக்கொள்வாய். அதுவரை நீ என்ன செய்யணும்? இளைப்பாறிக்கொண்டிரு. அதுவரையிலும் இளைப்பாறிக்கொண்டிரு. தானியேல் எனக்கு இளைப்பார்னா நமக்கு தெரியுமா? தெரியாது. நம்முடைய சொந்த பந்தங்கள் எனக்கு இளைப்பார்னாங்கன்னு ஒருவேளை நமக்கு தெரியும். ஆனால் இளைப்பாறுகிறவர்கள் எல்லாருக்கும் கர்த்தர் சொல்வது, அவருக்குள்ள இருந்து கடந்து போவர்களுக்கு கர்த்தர் சொல்வது,
உன்னுடைய அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள கண்டிப்பா நீ எழுந்திருப்பாய். அல்லேலூயா. இப்ப தானியேலும் கூட எழுந்திருப்பார். எப்போ? கர்த்தருடைய நாளில் தானியேலையும் நாம் காணலாம். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலகட்டத்திலே, நம்முடைய நாட்களிலே, நமக்கு எவ்வளவு காலங்கள் என்று நமக்கு தெரியாது, அது தேவனுக்கு மட்டுமே தெரியும். ஆனால் பிசாசு அப்பப்போ ஏதாவது பலவீனங்களை கொண்டு வந்து அவ்வளோதான் உன் சாப்டர் க்ளோஸ் பண்ணுவான், அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லுவான். என்னுடைய ஆப்ரேஷன் நாளில் கூட அதே போராட்டம் தான் இருந்தது. எடுத்துக்கிட்டே போனான். ஆனால் மறுபடியும் கர்த்தர் அதை கொண்டு வந்து வைத்து தான் உங்கள் மத்தியிலே வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அவன் கொண்டு போனதையும் பார்த்தேன், கர்த்தர் திருப்பி கொண்டு வந்ததையும் பார்த்தேன். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் நமக்கு என்னத்தை கொண்டு வருவான்? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரா? பிரச்சனைகள் வரும்பொழுது, பலவீனங்கள் வரும்பொழுது, சோர்வுகள் வரும்பொழுது, நம்ம பாட்டு கூட பாடின பாஸ்டர் கூட சொன்னாங்க, நமக்கு சோர்வு நாட்கள் வரும். நம்ம எப்படி இருக்கும்? சோர்ந்து போகக்கூடாது, இளைத்து போகக்கூடாது, ஓடினாலும் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆனால் வரும், நமக்கு எல்லோருக்கும் வரும். அந்த பிரச்சனையை உண்டு பண்ணதான் பிசாசு எப்போ நம்ம பின்னாலே இருந்துகிட்டே இருப்பான். ஆனாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று நாம் பாடினபடியே நாம் ஒவ்வொரு நாளும் இதையே நாம் பலனாய் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, அவன் பலவீனத்தை கொண்டு வருவான். நாம சொல்லணும், இந்த பலவீனத்தில் அவருடைய பலன் எனக்குள்ளே பூரணமாய் விளங்குகிறது. அவன் எப்போதெல்லாம் பலவீனப்படுத்துறானோ அப்போதெல்லாம் நாம் தேவனை அதிகமாய் உணர முடியும். அவர் சொல்வார், நான் உன் கூடவே இருக்கிறேன், நான் உன் கூடவே இருக்கேன். அந்த ஒரு வார்த்தை தான் அந்த நாட்களிலே என்னை பலப்படுத்தினது. அது மாத்திரமல்ல, தானியேல்ல இருக்க அந்த ஒரு வார்த்தை 7வது அதிகாரம் 9வது வசனம், 13வது வசனம், 21வது வசனத்துல எல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தை, நீண்ட ஆயுசுள்ளவர். நீண்ட ஆயுசுள்ளவர் யாரை குறித்து சொல்லப்பட்டது? தேவனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. அவர் நீண்ட ஆயுசுள்ளவராம். நான் தான் தேவனிடத்துல சொன்னேன், அப்பா எங்களுடைய வாழ்நாட்கள் குறுகினது என்று வேதம் சொல்லுகிறது, ஆனால் நீரோ நீண்ட ஆயுசுள்ளவர். அப்ப நீர் நீண்ட ஆயுசுள்ளவர் என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கூட அந்த ஜீன் இருக்கும்னு சொன்னா, அந்த கிருபை இருக்கும்னு சொன்னா, அவருடைய ரத்தம் இருக்கும்னு சொன்னா, அவருடைய வார்த்தைகள் இருக்கும்னு சொன்னா, அவருடைய வசனம் இருக்கும்னு சொன்னா, அவருடைய ஜீவனுள்ள ஆவியும் அபிஷேகம் இருக்கும்னு சொன்னா, நமக்கும் கூட நீண்ட ஒரு ஆயுசு உண்டு. அல்லேலூயா. அந்த நீண்ட ஆயுசு என்பது கணக்கிடக்கூடியது அல்ல. அது நித்தியமாய் அவரோடு கூட வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இதைத்தான் நாம் எண்ணி 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 என்ன செய்யணும்? துதி செய்ய வேண்டும். அல்லேலூயா. இதைத்தான் நாம் எண்ணி 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 துதி செய்ய வேண்டும். உலக பிரகாரமாக சில நாட்களை நாம் எண்ணுகிறோம், அதே போல ஆவிக்குரிய சில நாட்களும் நமக்கு உண்டு. வசனம் அதையும் நமக்கு சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 1:21 வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 1:21 வாசிங்க. கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்தில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும். யோவான் ஞான ஸ்நானம் கொடுத்த நாள் முதல், அப்ப நமக்கும் கூட ஞான ஸ்நானம் பெற்ற ஒரு நாள் இருக்கிறது. இருக்கா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஒரே ஒரு சிஸ்டர், 2 பேர், 3 பேர், 4 பேர், பாருங்க 5 பேர், எண்ணி தான் சொல்ல வேண்டியிருக்கு. எனக்கும் கூட மறந்து போச்சுங்க. மாசம் தெரியும், வருஷமும் தெரியும், அந்த நாள் சரியா தெரியல. நாம் ஸ்நானப்பட்ட நாள், நம்முடைய பாவங்கள் கழுவப்படுவதற்கு நம்மை ஒப்பு கொடுத்த அந்த நாள், பிறந்த நாளை விட மனம் திரும்பின நாள் ரொம்ப முக்கியமான நாள்.
பிறந்த நாள் எவ்விதமாக எழுதப்படுக அதை விட ஜீவ புஸ்தகத்திலே நாம் மனம் திரும்பின நாள் எழுதப்படுகிறது. இந்த பூமியில நாம் பிறந்தபோது மனுஷர்கள் எவ்விதமாய் சந்தோஷப்பட்டார்களோ அதை காட்டிலும் நாம் மனம் திரும்பி ஸ்நானப்படும் பொழுது பரலோகம், தேவ தூதர்கள் தேவனுக்கு முன்பதாக மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் அவங்க என்ன செய்தாங்களா? சந்தோஷம், பரலோகம் சந்தோஷப்பட்ட நாள் நமக்கு நினைவுக்கு அவ்வளவாய் இருப்பதில்லை. அதை முக்கியப்படுத்துவதும் இல்லை. நம்ம தாயின் வயிற்றில் இருந்த நாட்கள் எத்தனை? 10 மாசம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நமக்கு அப்போ நம்மளுடைய வயசு என்ன? 10 மாசம். ஆனால் வெளியே வந்தவொடனே நம்முடைய வயசு என்ன கணக்கிடப்படுகிறது? 12 மாசம். எப்படி மாறினது? 10 மாசம் உள்ள இருந்துட்டு வரும். ஆனால் வெளியே வந்தவொடனே நம்முடைய வயசு 2 மாசம் கூடிடுது. ஆக்சுவலாக அதுலேருந்து நம்ம கணக்கு போட்டு வெளியே வந்ததுனால மறுபடியும் கொண்டாடணும்னு சொன்னால் எப்போ எத்தனை மாதத்தில் தான் கொண்டாடணும்? 10 மாதத்தில் தான் கொண்டாடணும். என்ன டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க ஏன்னுட்டு. இப்போ எனக்கு நேரம் இல்லை. ஏனென்றால் கேலண்டர் அப்படி கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ நம்முடைய ஞானஸ்நானம் எடுத்த நாள் அடுத்து அப்போஸ்தலர் 2:1 வாசிக்கும் பொழுது பெந்தேகோஸ்தே நாள். இந்த பெந்தேகோஸ்தே நாள் என்பது சீஷர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நாள். எதற்காக இந்த பரிசுத்த ஆவியானவர்? வெறும் அந்நிய பாஷை பேசுறதுக்கா? எதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர்? எபேசியர் 4:30 நாம் வாசிக்கும் பொழுது, எபேசியர் 4:30 வாசியுங்கள் சீக்கிரமா. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அல்லேலூயா. பெந்தேகோஸ்தே என்ற ஒரு நாள், அது பெந்தேகோஸ்தே நாள்னு சொன்னா நிறைய பேருக்கு அர்த்தமே புரியறதில்லை. பெந்தேகோஸ்தே சபைன்னு சொல்றாங்க, பெந்தேகோஸ்தே சபையில் இருக்கணும்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா சில பேருக்கு அர்த்தமே தெரிவதில்லை. பெந்தேகோஸ்தே என்பது 50 என்ற ஒரு நாள், 50 என்ற எண்ணிக்கையை குறிக்கக்கூடிய ஒரு நாள். அதுல என்ன விசேஷம்? இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து பரலோகம் போய் 50வது நாள் பரிசுத்த ஆவியானவர் சீஷர்கள் மேல் இறங்கி வந்து அவர்களை பயன்படுத்தின நாள். அது 50வது நாள். அது பெந்தேகோஸ்தே நாள் ஏப்ரல். அப்ப பெந்தேகோஸ்தே அனுபவம் என்றாலும் பெந்தேகோஸ்தே நாள் என்றாலும் என்ன? 50. ஆனா பெந்தேகோஸ்தே அனுபவம் என்றால் என்ன? ஆவியின் நிறைவை பெற்று ஆவியானவரால் வழி நடத்தப்படுவது. அல்லேலூயா. அப்ப பெந்தேகோஸ்தேக்காரர்கள்னா என்ன அர்த்தம்? ஆவியை பெற்றவர்கள் என்று அர்த்தம். எந்த ஆவியன் தான் ஒவ்வொருத்தரும் நிதானிக்கணும். பரிசுத்த ஆவியில தான் நாம் நடத்தப்படுகிறோமா அல்லது வேறு? ஏன்னா நிறைய ஆவிகள் இருக்கு, நிறைய ஆவிகள் இருக்கு. வஞ்சிக்கிற ஆவிகள், கள்ள ஆவிகள், கள்ள தீர்க்க தரிசன ஆவிகள், பொய்யின் ஆவிகள், உபச்சாரத்தின் ஆவிகள், நிறைய ஆவிகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நமக்குள்ளே இருப்பது என்ன ஆவி என்பதை நாம் நிதானிக்கக்கூடிய அந்த ஞானம் நமக்கு ஒவ்வொரு நாளும் வேண்டும். பரிசுத்த ஆவியை நாம் எதற்காக பெற்றோம்? கொஞ்ச நேரம் மகிழ்ந்து போவதற்காக மட்டுமல்ல, மீட்கப்படும் நாளுக்கு அது நமக்கு மிக மிக அவசியம். அல்லேலூயா. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. அப்ப அந்த ஆவியானவர் இல்லைன்னா நமக்கு எங்க போக முடியாது? வருகையில போகவே முடியாது. பெற்றுக்கொள்ளாதவர்கள் அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட பெற்றுக்கொள்ளுங்கள். அது இல்லாமல் போக முடியாது. வெறும் ஞானம் மட்டும் போதும் என்று நினைத்தால் அடுத்ததை நாம் பெறாமல் இருந்தால் போக முடியாது. ஒருத்தன் ஆவியினாலும் பிறக்கணும், ஜலத்தினாலும் பிறக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஸ்நானப்பட்ட நாளும் நாம் அபிஷேகம் பெற்ற நாளும் நமக்கு நினைவில் இருந்து தேவனை துதித்து கொண்டே இருக்க வேண்டும்.
நான் ஸ்நானப்பட்ட நாளும் ஒன்று தான், அபிஷேகம் பெற்ற நாளும் ஒன்று தான். கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன் அப்படின்னு யோவான் சொல்றார். பத்மு தீவிலே விடப்பட்டதான யோவான் சொல்றார். கொதிக்கும் எண்ணெயில போட்டும் கூட சாகாத அந்த மனுஷன், அவர் தேவ மனுஷன், இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன். மற்றவர்கள் எல்லாம் இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். ஆனால் யோவானை குறித்து இயேசு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார். பேதுரு கேட்கிறார், ஐயோ அது பின்னால அன்பான சீஷன் வரானே, அவனை குறித்து என்ன? எப்பா உன் வேலையை மாத்திரம் பாரு, நான் வர வரலாம், அவன் இருக்கிறது எனக்கு சித்தன்னா இருந்துட்டு போறான். உனக்கு கொடுக்கப்பட்டதை நீ என்ன செய். நிறைய பேர் தன்னுடையதை விட்டுருவாங்க, அடுத்தவங்களையே நோக்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப வருமளவும் என்று சொன்னால் மற்றவங்க எல்லாம் நினைச்சாங்க யோவானுக்கு மரணமே இல்லை போல இருக்கு, ஏன்னா அப்ப வருது லேட் ஆகுமோ. ஆனால் அவர் குறித்த நாள் வேறு. அவருக்கு தெரியும் யார் யார் எங்கெங்கே எப்படி விடப்படுவார்கள், யார் யாருக்கு என்னென்ன சம்பவிக்கும். ஆக தனித்து விடப்பட்ட அந்த இடத்துல தனிமையா இருந்தா மனுஷன் நல்லதல்லன்னு தேவனும் சொல்லியிருக்கார். உலகமும் அதை நினைக்குது, தனிமையிலே இனிமை காண முடியாது. முடியுமா அப்படின்னு கேள்விதான். ஆனா எனக்கெல்லாம் தனிமையா தேவனோடு சஞ்சரித்து கொண்டு தான் நல்லா இருக்கும். ஆமென். அதுல இருக்கக்கூடிய சுகம் வேற எதுலையும் இல்லை. வேதத்தை அமைதியா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து வாசித்துக்கிட்டே இருந்தா அவர் பேசிக்கிட்டே இருப்பார். நாமும் தேவனோடு பேச வேண்டும், தேவனும் நம்மோடு கூட பேச வேண்டும். நாம் அவரோடு கூட பேசணும்னா ஜெபிக்கணும், அவர் நம்மோடு கூட பேசணும்னா வேதத்தை வாசிக்கணும். ஆமென். வேதத்தை வாசிக்கணும், அவருடைய ஆவியில நிறைந்து வாசிக்கணும். அப்ப என்ன செய்வார்? அவர் பேசிக்கிட்டே இருப்பார். அதுல உள்ள மகத்துவங்களை நமக்கு விளக்கி காண்பித்து கொண்டே இருப்பார். ஆவிக்குள்ளானார். எல்லாரும் நினைச்சாங்க செத்துருவான் மனுஷன், தனிமையில இருக்கார். ஆனா அவர் தனிமையில் இல்லை, அவர் என்னோடு கூட ஒருத்தர் இருக்கிறார் என்ற அந்த வாஞ்சையும் அந்த தாகமும் அந்த விசுவாசமும் அந்த நம்பிக்கையும் அவரை ஆவிக்குள்ளாக்கினது. இயேசு அங்கு வந்தார், ஒரு பெரிய வெளிப்பாட்டை கொடுத்தார். இன்னும் நடக்க வேண்டியது பாக்கி இருக்கு, நடந்து கொண்டிருக்கிறதும் இருக்கிறது, நடந்து முடிந்ததும் இருக்கிறது, இனிமேலும் நிறைவேறக்கூடியதும் இருக்கிறது. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வெளிப்பாட்டை பெற்று நமக்கு எழுதி கொடுத்து போயிருக்கிறார்னு சொன்னா அதை நாம் சரியாய் பயன்படுத்தி கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் அதை நாம் தியானிக்க வேண்டும். அவருடைய சந்திப்பின் நாள் என்று ஒன்று இருக்கிறது. 1 பேதுரு 2:12 நாம் வாசிக்கிறோம். அவரை சந்திக்கக்கூடிய நாள். நாட்களை என்னும் அறிவை எனக்கு தாரும் என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. உலகத்தில் எத்தனையோ நாட்களை நாம் நினைவு கூறுகிறோம், ஆனால் நாம் நினைவிலே வைத்து கொண்டிருக்க வேண்டிய நாள் அவருடைய சந்திப்பினால். எப்பொழுது நான் அவரை காண்பேன், எப்பொழுது நான் அவரோடு சேர்வேன். அவரை எப்ப வேணாலும் வரலாம், காலையிலோ மாலையிலோ சேவல் கூவும் வேலையிலோ எப்ப வேணாலும் வரலாம், எந்த நிமிஷத்துல வேணாலும் வரலாம். ஆனா எப்ப வந்தாலும் அவரை சந்தோஷமாய் பரிசுத்தமாய் சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஆயத்தமாய் இருக்க வேண்டும். சந்திப்பின் நாள் என்றும் சொல்லப்படுகிறது. 2 தெசலோனிக்கர் 2:2 கிறிஸ்துவின் நாள் என்றும் சொல்லப்படுகிறது. பிலிப்பு 1:5 கூட அது சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் லூக்கா 9:59 எடுத்துக்கொள்ளப்படும் நாள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு பிற்பாடு எல்லோருக்குமான ஒரு நியாய தீர்ப்பின் நாளும் இருக்கிறது. ரோமர் 2:16 மீகா 7:4 நாம் வாசிக்கும் பொழுது அது நியாய தீர்ப்பின் நாளும் தண்டனையின் நாளும் என்று சொல்லப்படுகிறது. இப்படி அநேக நாட்கள்
வந்து கொண்டிருக்கிறது, கடந்தும் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் எதை நினைவு கூறுகிறோம்? அந்த ஞானத்தை கர்த்தரிடத்தில் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். சவுலையும் அபிஷேகித்தார். புதிய ஏற்பாட்டு சவுல் அல்ல, பழைய ஏற்பாட்டு சவுல். தேவன் தான் விசேஷமாய் அவனை அழைத்து வந்து, இப்படி ஒருவன் வருவான், நீ ஆயத்தமாய் இருந்து தீர்க்கதரிசிக்கம் சொல்லி தைல குப்பியிலே இருக்கக்கூடிய தைலத்தினாலே அவனை அபிஷேகம் பண்ணி முதல் ராஜாவாக வைத்தார். ஆனால் எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டானோ அந்த அபிஷேகத்தில் அவன் நிலைத்து நிற்கவில்லை. அதனால் தேவனை அவனை தள்ளினார் என்று நாம் பார்க்கிறோம். என் கிருபை அவனை விட்டு விலக்கினேன் என்று சொல்கிறார். ஆனால் தாவீதையும் தேவன் தான் அபிஷேகம் பண்ணார், அதே தீர்க்கதரிசியை கொண்டுதான். ஆனால் தாவீதை அபிஷேகம் பண்ணும் பொழுது தைல குப்பியில பண்ணல, தைல கொம்ப கொண்டு போயிட்டு பண்ணார். ஆமென், ஹல்லேலூயா. இவன் தகப்பனுடைய கழுதையை தேடிக்கொண்டு போனான், அரசனானான். அவன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்தான், ராஜாவானான். கழுதைக்கும் ஆட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த பூமியில நாம செய்யக்கூடியதான செயல்களுக்கு, அந்த செயல்களை நாம் என்ன செய்கிறோமோ அதற்குரிய பிரதிபலன்களும் அல்லது அதை நாம் வெளிப்படுத்தக்கூடியவர்களுமாய்த்தான் இருப்போம். கழுதையினுடைய சுவாபம் தெரியுமா? முன்ன வந்தா கடிக்கும், பின்ன வந்தா வேணா போயிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் வேணா பண்ணி பாருங்க. ஆனால் ஆடு அப்படி அல்ல. ஆடு அப்படி அல்ல. ஒரு சாக்கடையில் விழுந்துடுச்சுன்னு சொன்னா என்ன செய்யும்? கத்தும். அது மேலே வர முடியலன்னா கத்தும். மேலே வந்ததுக்கு அப்புறம் அந்த நாற்றம் போக, அந்த அசுத்தங்கள் எல்லாம் போக போக என்ன செய்யும் தெரியுமா? உதறிக்கிட்டே இருக்கும். இதுதான் ஆட்டினுடைய சுவாபம். சில நேரத்தில் மிருகங்ககிட்ட இருந்து கூட நல்ல சுவாபங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப தாவீது ஒரு நல்ல மிருகத்தோடு கூட அவன் இடைப்பட்டு கொண்டிருந்தான். சவுலோ கழுதைகளோடு கூட இருந்தான். கழுதைகளுக்கு அபிஷேகத்தை பத்தி தெரியாது. கழுதைக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ற நமக்கே தெரியறதில்லை. ஆனால் ஆடு அப்படி அல்ல. தன்னை அசுத்தப்படுத்தி கொள்ளாது. தன்னுடைய இடத்தை கூட அது எப்படி வச்சுக்கும் தெரியுமா? கிளீனா தான் வச்சுக்கும். எரும மாட்டுக்கும் பசு மாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். எரும மாடு எங்க வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கும். பசு அப்படி அல்ல, அது கொஞ்சம் கிளீனா இருக்கும். அப்ப நாம் எப்படி இந்த பூமியிலே சஞ்சரிக்கிறோம் என்பது முக்கியம். எதனோடு சஞ்சரிக்கிறோம் என்பது முக்கியம். எப்படிப்பட்ட சிந்தையோடு சஞ்சரிக்கிறோம் என்பது முக்கியம். எப்படிப்பட்ட நபர்களோடு நாம் சஞ்சரிக்கிறோம் என்பது முக்கியம். ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் அதல்ல நமக்கு முக்கியம். தேவனோடு சஞ்சரிக்கிறோமா இல்லையா என்பது தான் முக்கியம். சவுல் அபிஷேகத்தை பெற்றும் கூட அதை பயன்படுத்த தெரியல. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய தெரியல. ஆனால் தாவீது அப்படி அல்ல. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தவர். அவரும் தப்பு பண்ணார், அவரும் விழுந்தார். ஆனால் விழுந்தவர் என்ன செய்துட்டார் தெரியுமா? தேவன் உணர்த்தின பொழுது உடனே எழுந்து உதறிட்டார். நான் பாவி, தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன். அதுவும் தனியா போய் ரகசியமா சொல்ல தீர்க்கதரிசி பகிரங்கமா போட்டு உடைச்சார். தீர்ப்பும் அவர் வாயிலிருந்து வரும்படியாக வைத்து பகிரங்கமா போட்டு உடைச்சார். நீதான் அந்த மனுஷன், அந்த சாவுக்கு ஏதுவானவன் நீதான்னு சொன்ன பொழுது அவர் தன்னை தாழ்த்தினார். ஆனால் சவுல் கடைசி வரல என்ன செய்யல? தாழ்த்தவே இல்லை. தாவீது உயர்த்தப்பட்டார், சவுல் தாழ்த்தப்பட்டார். சவுலுடைய சந்ததியே இல்லாமல் போனது. தாவீதனுடைய சந்ததி இன்றைக்கும் இனிமேலும் இனி வரக்கூடிய அரசாட்சியிலும் கூட வேத வல்லுநர்கள் சொல்றார்கள் தாவீது முக்கியமான பார்ட்ல இருப்பார். அல்லேலூயா. ஏனென்றால் தாவீதுக்கு அருளிய நிச்சயமான கிருபைகளை அவர் நமக்கும் கொடுத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த கிருபையை நாம் இழந்து போகக்கூடாது என்று சொன்னால் நாம் ஒவ்வொரு நாளுமே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கணும். கிளிப்பில்ல மாதிரி அல்ல, அதை உணர்ந்து நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு தார்.
நாட்கள் என்று சொன்னால் ஏதோ நம்முடைய இந்த ஜீவிய நாட்கள் பிறந்ததுல இருந்து இறந்தது வரல, அது அல்ல. இதற்கு மேலே நமக்கு நாட்கள் இருக்கிறது. நித்தியமாய் அவரோடு கூட வாழக்கூடிய அந்த நாட்களை நாம் வாஞ்சித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். வனாந்தரத்திலே போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, பலவிதமான தடைகள் உண்டு, பலவிதமான கஷ்டங்கள் நஷ்டங்கள் உண்டு, நாம் சகிக்க முடியாத சில விஷயங்கள் உண்டு. ஆனாலும் தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்து அந்த தேவ ஆவியினாலேயே நடத்தப்பட்ட 2 பேர் மாத்திரம் கானானுக்குள்ளே பிரவேசித்தார்களே, அதே போல வேற இந்த பூமிக்குரிய ஆவியை அல்ல, வேற ஆவியை பெற்ற, பரிசுத்த ஆவியை பெற்ற, தேற்றரவாளனை பெற்ற, ஜீவ ஆவியை பெற்ற, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியை பெற்ற, ஜீவிக்கிறவருடைய ஆவியை பெற்ற நாம் அதற்கேற்றபடி நாம் நடந்து பரம கானானுக்குள்ளே நாம் போய் சேரக்கூடிய அந்த நாளை ஒவ்வொரு நாளும் நாம் வாஞ்சிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இந்த நாட்களை நாம நினைச்சுக்கிட்டே இருக்கணும். எப்ப வருவீர், எப்ப வருவீர், எப்ப வருவீர், எப்ப வருவீர். இயேசு பரலோகம் போன உடனே 40 நாள் கழிச்சு பரலோகம் போன உடனே சீஷர்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். தேவதூதன் சொன்னா, என்ன பார்த்துக்கிட்டே இருக்கேன், அவர் வருவார், சீக்கிரம் வருவார், போங்க. அப்போ ஒவ்வொரு நாளுமே அவங்க வாஞ்சித்து காண்றான், இன்னைக்கு வந்துட மாட்டாரா, போன அடுத்த ட்ரெயினுக்கே மறுபடியும் வர மாதிரி, இப்போ உடனே வந்துட மாட்டாரா, உடனே வந்துட மாட்டார். அதனால ஆதி காலத்து அப்போஸ்தலர்கள் ஒருத்தரை சந்திக்கும் பொழுது பிரைஸ் தி லார்ட்னு சொல்ல மாட்டாங்களாம். என்ன சொல்லுவாங்களாம், மாரானாதா. அப்படின்னா என்ன, சீக்கிரம் வரும். இன்னைக்கு அது குறைஞ்சே போச்சு, அப்படி சொல்றதே போச்சு. ஏதோ ஒரு இடத்துல மாறானாதான் சபை இருக்கு, அந்த வார்த்தை அதிகமாக உச்சரிப்பதே இல்லை. அவர் எப்பொழுதும் வருவார் என்றுதான் அந்த வாஞ்சையும் தாகமும் நமக்குள்ளே அதிகரிக்க 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 நாம் குமாரர்களோடும் குமாரத்திகளோடும் குடும்ப வாழ்க்கையோடும் இந்த பூமியில நம்ம எந்த நோக்கத்திற்காய் வைத்திருக்கிறாரோ, எந்த சித்தத்திற்காய் வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றி அவரோடு கூட நாம் சஞ்சரிக்க முடியும். எப்படிப்பட்ட நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் என்று இன்னைக்கு ஒரு நாள் போதனை மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் இருந்தே நாம் போதனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அபிஷேகம் போதிக்கும். ஆமென். நாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் நமக்கு போதிக்கும். நம்ம நடக்க வேண்டிய வழிகளை அவர் நமக்கு காண்பித்து கொண்டே இருப்பார். ஆகவே ஒவ்வொரு நாளுமே இதை வாஞ்சியுங்கள், ஒவ்வொரு நாளுமே அவரை நோக்கி பாருங்கள். சங்கீதக்காரர் சொல்வதை போல 63 நம்ம வாசிக்கிற போல, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே தேவனே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமும் உம்மை வாஞ்சிக்கிறது. வறண்ட நிலம், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதும் 3 விதமான பிரச்சனை அங்க இருக்கு. ஆனாலும் எனக்கு நான் வறட்சி ஆகி போச்சு, எனக்கு தாகத்துக்கு தண்ணி கொடுங்கன்னு கேட்கல. அவரு என்ன சொல்றாரு, இது இல்லை எனக்கு முக்கியம், உம்மை வாஞ்சிக்கிறது, மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது, என் ஆத்மா உண்மையில் தாகமாயிருக்கிறது. அவருடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாமே தேவனையே வாஞ்சிக்கிறது. ஆமென். நமக்கும் கூட இதே வாஞ்சை இருக்கும் என்று சொன்னால், பஞ்சம் வந்தாலும் சரி, பட்டினி வந்தாலும் சரி, அரசாங்கம் மாறுதோ மாறலையோ அது நமக்கு பிரச்சனையே இல்லை. தேவன் கூட இருப்பார் என்றால் நமக்கு என்னாலும் நன்னாலே, எல்லா நாளும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். எல்லா நாளிலுமே அவருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதே, நாளை தினம் தனக்காக கவலைப்படும். நமக்காகத்தான் நாளைக்கு மண்டே, நாளைக்கு மண்டே அது கவலைப்பட்டுக்கிட்டே இருக்குமா. அடுத்து இந்த பிள்ளைங்கள்லாம் நாளைக்கு வரப்போகிறாங்க, இன்னைக்கு சண்டே, ஓகே அது தன்னுடைய வேலையை செய்யணும், நான் செய்யணுமே, அதெல்லாம் அவங்களுக்கு செய்து கொடுக்கணும், அது கவலைப்படணும். நாம் என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கான். அப்போ இப்படி நாட்களை என்னும் அறிவை நமக்கு தரணும்னா எங்களுடைய இருதயங்களை எப்படி ஆக்கணுமா, ஞான இருதயம் உள்ளவர்களா எங்களை மாற்றும்.
நம்ம எல்லாரும் செபிக்கலாமா? நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து செபிக்கலாம். ஆண்டவரே, எங்களுடைய நாட்கள் அது உம்முடைய கரத்திலே இருக்கிறது. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், என்னுடைய காலங்களும் அது கரத்திலே இருக்கிறது. அதிலே அந்த காலங்களிலே என்னெல்லாம் அவர் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் நினைக்கிறாரோ அதையெல்லாம் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். எதெல்லாம் நமக்கு வேண்டுமோ அதையெல்லாம், எதையெல்லாம் முன்குறித்திருக்க அதையெல்லாம் அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஒன்றும் தடைப்படாது. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படவே தடைப்படாது. சத்ருவானன் இடை புகுந்த பல பிரச்சனைகளை, போராட்டங்களை யோபனுடைய வாழ்க்கையிலே செய்ததை போல செய்தாலும் கூட நாம் இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவனுடைய சித்தம் இருந்தால் எந்த சத்ருவும் அதை என்ன செய்ய முடியாது, தடைப்படுத்த முடியாது. தேவன் செய்வது எதுவோ அது நிலை நிற்கும். அவர் சொல் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நாம் எல்லாரும் ஒப்பு கொடுத்து நாம ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த பூமிக்குரிய காரியங்களை அல்ல, எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களையும் அதை நாங்கள் சரியாய் பயன்படுத்தி உம்முடைய ராஜ்யம் வந்து சேரக்கூடியதான உம்முடைய சந்திப்பின் நாளை நாங்கள் வாஞ்சித்து 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 இந்த பூமியில் உம்முடைய சத்தியத்தை கை கொண்டு உமக்கு நாங்கள் பரிசுத்தமாக நாங்கள் வாழ்ந்து சாட்சியாக வாழ்ந்து உம்முடைய சமூகத்திலே வந்து சேரக்கூடிய அந்த நாட்களை எண்ணி எண்ணி உம்மை துதித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தி உம்மோடு கூட குடும்பத்தோடு சஞ்சரிக்கக்கூடிய அப்படிப்பட்ட நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும். தொடர்ந்து போதியும் ஞானமுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும் என்று எல்லாரும் ஒப்பு கொடுத்து நாம செபிக்கலாம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து நாம செபிக்கலாம். ஹல்லேலூயா. உங்க கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் அன்பின் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் என்று சொல்லி மோசே அன்றைக்கு உம்மிடத்தில் ஜெபித்த அந்த ஜெபத்தினுடைய வல்லமையை இன்றைக்கும் எங்கள் மத்தியிலே நீர் விளங்க செய்தபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு ஆண்டவரே கிரேஸ் பீரியடா கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அந்த ஒவ்வொரு நாளும் உள்ள அந்த கிருபையை நாங்கள் போக்கடிக்காமல் அந்த கிருபையிலே வளர்ந்து கனி கொடுக்க அந்த கிருபையினாலேயே ஆண்டவரே உமது சமூகத்திலே வந்து சேரக்கூடிய அந்த நாட்களை நாங்கள் வாஞ்சித்து நித்தியமாய் உம்மோடு கூட நாங்கள் வாழக்கூடிய அந்த நாளை நாங்கள் வாஞ்சித்து நீண்ட ஆயுசுள்ளவரே, அந்த நீண்ட ஆயுசுள்ள உம்மோடு கூட நாங்கள் இணைந்து நீண்ட அந்த எட்டர்னல் லைஃப், அந்த நித்திய நிரந்தர வாழ்க்கையில உம்மோடு கூட நாங்கள் பங்கடைந்து வாழக்கூடிய அந்த நாட்களை எண்ணி 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 நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த பூமியிலே பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்வதை போல இந்த பூமியிலும் நாங்கள் செய்து உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி மண்டையிலே வந்து சேர வேண்டிய கிருபைகளையும் அனுக்கிரகத்தையும் தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நடத்த வேண்டுமாய் அருமை இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே எங்களை சமர்ப்பணம் செய்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் சமூகத்திலே கர்த்தர் நம்மோடு பேசின நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாக எங்களுடைய நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு போதித்தருளும். நம்ம எல்லா நாட்களை குறித்தும் நம்முடைய பிறப்பின் நாளிலிருந்து நிச்சயமாகவே எல்லா நாட்களையும் சிறு பிராயம், இளமை வயது, வாட்களை நாட்கள், இன்னும் ஆவிக்குரிய நிலையில் ரட்சிப்பின் நாள், ஞானஸ்நானம் எடுத்த நாள், அபிஷேகம் பெற்ற நாட்கள், இவரெல்லாவற்றையும் நம்ம நினைவு கூர்ந்து நம்முடைய நாட்களை என்னும் அறிவை கர்த்தர் நமக்கு இன்னும் அதிகமாய் தரும்படியாக எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம எதிர்பார்க்கிற கர்த்தருடைய வருகையின் நாள், இந்த நாளிலே நாம் எல்லாரும் அவரோடு கூட அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படியாக அதற்கு ஆயத்தப்படுகிற ஒரு நேரம் இந்த நாட்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தாவே பா, இந்த நாட்களிலே நாங்கள் அப்படி இருக்க கிருபை தாரும். கர்த்தர் எங்களுக்கு தந்த நாட்களுக்காக நன்றியப்பா. எத்தனையோ நாட்களை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். அவள் எல்லாவற்றையும் நாங்கள் நினைக்கிறோம். அவைகள் எல்லாம் எங்களை இன்னும் அதிக சோர்வடைய பண்ணுகிறதாக அல்ல, எங்களை பலப்படுத்தி இன்னும் அதிக பலத்தோடு கூட நாங்கள் முன்னேற கர்த்தர் எங்களுக்கு வைத்த லக்கை நோக்கி ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து ஓடி எங்களுடைய பந்தய பரிசை பெற்றுக்கொள்ள
எங்களுக்கு நினைப்பூட்டுகிறதா இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரையும் பாராட்டி நம்முடைய கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை எங்களுக்கு மேலானதாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுக்கு ஜீவன் பேலன்ஸ் சுகத்தை தந்து தேவ சமூகத்திலே அப்பா நாங்கள் இந்த நாளை கழிக்கவும் இந்த ஓய்வு நாளிலே கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா நன்றி செலுத்துகிறோம். 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு காண்பிப்போம். கர்த்தாவே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். வாழ்நாளெல்லாம் கலிக்கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் இருபையினா காலைதோறும் கலிக்கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் இருபையினா புகலிடம் நீரே பூமியிலே அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும் புகலிடம் நீரே பூமியிலே அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம். எல்லாரும் சேர்ந்து பாடும். திருப்தியாக்கும் கிருபையினா. நன்றி ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்குகிற தேவன். தொடர்ந்து ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்நாட்காலங்களிலே நாட்களை கூட்டி தருகிறது மாத்திரமல்ல, நாட்களை நன்மையினால் நிரப்புகிறபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய வருஷங்களை நன்மையால் நிரப்புகிற தேவன். எங்களோட கூட நீர் வருகிற தேவன் அப்பா. ஆண்டவரே, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். நீர் எங்களோடு இருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த நாளையும் ஆண்டவரே நாங்கள் எதிர்கொள்ளுகிறதற்கு எங்களுக்கு தேவ பலனை கர்த்தர் தருகிறபடியால் ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் எங்களுக்கு ஞானத்தை தாங்கப்பா. இன்னும் எங்களுடைய நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாருங்கப்பா. எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உம்மிடத்திலே நாங்கள் கேட்கிறோம் அப்பா. அப்பா, நாட்களை வீணாக கழிக்காதபடி ஆண்டவரே நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ள ஆண்டவரே இந்த வேளையிலே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய நாட்களை நாங்கள் திரும்பி பார்க்கும்போது அவை பிரயோஜனமானவைகளாக இருக்கிறது. நாங்கள் கர்த்தருக்காக எதையாவது செய்தோம் என்கிறதான திருப்தி எங்களுக்குள்ளே வரும்படியாக இந்த நாளிலே எங்களை உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய ஆண்டவரே, எங்களை உடைய பாதத்திலே பணிகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆண்டவரே வெறுமையான பாத்திரங்களை நிறைப்பி ஆண்டவரே நீர் எங்களை பயன்படுத்தும்படியாக கேட்கிறோம் அப்பா. எங்களை அதிகமாய் பிரயாசத்துக்கு உட்படுத்துங்கப்பா. நீரே எங்களை ஓட செய்வீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்காக நாங்கள் சாதித்தவர்களாக யாவையும் செய்து முடித்தவர்களாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நிற்க பாத்திரவான்களாக இருக்க கர்த்தர் எங்களை நடத்துவீராக. எங்களுக்கு இருக்கிற இந்த கொஞ்ச நாட்களை நாங்கள் தேவனுக்கு என்று பயன்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு நேராக வந்த உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்கவும் உடைய நாட்களை வரப்போகிற நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளவும் கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும். ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆளுகையும் சமாதானம் நமக்கும் கர்த்தரை சிநேகிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.